அம்பத்தூர் பண்ணையில் இரண்டாவது நாளாக பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அம்பத்தூர் பால் பண்ணைக்கு வர வேண்டிய பால் வரத்து கடந்த 2 நாளாக குறைவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரியிலேருந்து வரக்கூடிய அந்த பால் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த தட்டுப்பாடு வருது அப்படின்னு சொல்லி தம்பி 100% இது ஒரு தவறான பொய்யான செய்தி. பால் வரத்தில் எந்த குறைவும் நமக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலுக்கு 2 சீசன் இருக்குது. ஒன்று லீன் சீசன், இன்னொன்று ஃப்ளஷ் சீசன். அந்த லீன் சீசனில் பால் கீழே போகும். உண்மையாகவே ஆவினுடைய பால் கொள்முதல் வந்து கொஞ்சம் கீழே போயிருந்த உண்மை தான். ஆனால் அது இப்போ சீராக ஸ்டடியாக வந்துட்டுருக்கு. நாங்கள் இந்த கடந்த 2 வாரங்களில் எடுத்த முயற்சியின் விளைவாக சஃபிஷியண்ட்டான பால் நமக்கு வந்துட்டு இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நாங்கள் சரி செய்துட்டோம். இப்போ வந்து மேன் பவர் சப்ளையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. அதை நானும் எம்டியுமாக நாங்கள் ஆய்வுக் கூட்டங்கள், கள ஆய்வுகள் போன்றவற்றை பண்ணி சீர் செய்துட்டு இருக்கோம். நிச்சயமாக 100% அதை நாங்கள் வந்து சரி பண்ணி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போன்று இதை பற்றி யாரும் அச்சப்பட வேண்டியதோ சலசலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நான் சொல்லேன்னா, இப்போ நாங்கள் வந்து நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இதை எதிர்த்து ஒரு கடிதம் கொடுத்தார். அந்த கடிதத்தினுடைய தன்மை என்னென்னா, சாதாரணமாக ஒரு மாநிலத்தினுடைய மில்க் ஷேடோ ஏரியாவில் இன்னொரு மாநிலத்தை சார்ந்து வந்து வேலை செய்வது கிடையாது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.